அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா பீஃப் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எந்த ஒரு கிராண்டாக இல்லாத சிம்பிளாக நம்ம வந்து செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் நல்ல ஒரு உங்களுக்கு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. கறியும் நான் வந்து பீஃபை வேக வச்சு அதோட தண்ணியெல்லாம் அப்படியே வடிகட்டி வச்சுட்டு பீஃப் மட்டும் தனியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி ரைஸும் நான் வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற போட்டேங்க. நம்ம செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் வந்து ஊற போட்டிங்கன்னா ரைஸ் நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக வரும் சாதம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 200 கிராம் ரீஃபைண்ட் ஆயிலில் மட்டும்தான் நான் வந்து செய்ய போகிறேன். இதில் நெய் எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்து ஒரு 2 பட்டையை உடச்சி போட்டிருக்கேன். 2 ஏலக்காய் 2 கிராம்பு சேர்த்து நல்ல ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 kg நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன்னாக்கா அதுக்கு வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போடுங்க. டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். வெங்காயம் வந்து ஒரு 50% ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதே ஈக்குவல் குவான்டிட்டியில் தக்காளியும் ஒரு 200 கிராம் நறுக்கி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் அதில் நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். நம்ம வதங்கி விட்டு எதுவுமே செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா அருமையாக இருக்குங்க. பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் தக்காளி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/2 கிலோ செய்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இப்போ அதோடைய கறி மசாலா நான் சேர்த்துருக்கேன். இது ஹோம்மேட் கறி மசாலா, இதில் ஒன்றுமே சேர்க்கலைங்க. சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, 2 முந்திரி பேஸ்ட் சேர்த்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. அந்த மசாலா தான் நமக்கு வந்து இந்த பிரியாணிக்கு ஃப்ளேவரே கொடுக்கும். அதே நல்லா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மசாலா வதக்கிட்டு இப்போ வந்து தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. நல்லா அந்த மசாலாலாம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருந்த பீஃப் எடுத்து அதோடு சேர்த்துட்டு மல்லியல் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 1/2 லெமன் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 kg ரைஸ்க்கு நீங்கள் வந்து 1/2 லெமன் ஊற்றுக்க போதுங்க. நம்ம லெமனை ஊற்றிட்டு நல்லா திரும்ப வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த பிரியாணியை ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறி வேக வச்சு எடுத்து வச்சுருந்த தண்ணியை நம்ம வந்து ஊற்றிடலாம். 1க்கு 1.5 அளவில் நான் வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இப்போ அதோடையே நான் வந்து கல் உப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேங்க. உப்பு கொஞ்சம் இந்த சமயத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நம்ம ரைஸ் போட்டு செய்யும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து வெந்து வந்துடும். டேஸ்ட்டும் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து சாதத்தில். பாருங்கள், நல்ல கறியோடு சேர்ந்து இந்த மாதிரி கொதிச்சுட்ருக்கும்போது நம்ம ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து நம்ம அதோடு சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து நான் வந்து மூடி வச்சிட போகிறேங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை வந்து நீங்கள் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் பாருங்கள், நல்லா எந்த ஒரு அடி பிடிச்சிடாது. மிக்ஸ் பண்ணி விட்டு நான் வந்து மூடி வச்சிடுறேன். நம்ம மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து தண்ணி எல்லாம் அப்படியே எடுத்து உங்களுக்கு வந்து சரியாக வெந்திருக்கும். பாருங்கள், சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வாசனை வீட்டையே அப்படியே தூக்குது. அவ்வளோ சூப்பரான மனமோடு இருக்குது பிரியாணி. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இந்த சமயத்தில் மூடி வச்சுட்டேன். மூடி வச்சு நீங்கள் வந்து தோசைக்கல் போட்டுக்கலாம். இல்லாட்டி ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து வேக வைங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடி பிடிச்சிடாத. திரும்ப ஒரு டைம் நீங்கள் வந்து மூடி போட்டு வேக வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து தம் விட்டால் போதுங்க. நல்ல சூப்பராக சாதம் எதுவுமே கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து உடையாத நல்ல டேஸ்ட்டில் வந்துருந்தது. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கரண்டியெல்லாம் அழுத்தி விட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு தம் போட்டுருங்க. கரெக்டாக நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் பார்க்குறேன். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் எனக்கு வந்து பீஃப் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு சாதமும் உடையில அந்த கறியோடு எடுத்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு வெங்காய ரைத்தா இல்லாட்டி கத்திரிக்காய் பச்சடியோடு நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் வெங்காய ரைத்தா மட்டும்தான் இதுக்கு வந்து செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க. சாதம் கொஞ்சம் கூட உடையில பார்த்தீங்களா? அப்படியே சூடாக எடுத்து நான் வந்து பிளேட்டில் வச்சு எல்லாேருக்கும் சர்வ் பண்ணி கொடுக்க போகிறேங்க. ஒரு மதியம் லன்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு சான்ஸே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் போய் சாப்பிடாத வீட்லேயே இதே மாதிரி நீங்கள் கறி வாங்கிட்டு வந்து ஹெல்த்தாக நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம சாப்பிட்ணும் போல இருக்குதுங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிட்டா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.